தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண்ண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்களுடைய அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்து வருகின்ற 116 நாட்கள் நடக்கவிருக்கும் ஒரு ஆச்சரிய மாற்றங்களும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த குரு பயிற்சி எப்போது மாறவிருப்பது அப்படிங்கிற போது அக்டோபர் 15ஆம் தேதி 2024, அடுத்து வருகின்ற ஆண்டு பிப்ரவரி 11, 2025 வரை இந்த குரு வக்ர பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி விரிவான காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய ஃபாரினில் இருக்கிற வெளிநாட்டு நபர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த பதிவானது மிக முக்கியமான பதிவாகவும் நல்ல மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு இது மிக தெளிவான விளக்குறையை கொண்ட ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு சாதகமா பாதகமா அப்படின்னு பார்க்கும்போது 7 சனியோட தாக்கமே குறையாமல் இன்னும் வரைக்கும் அதை நினைத்து பதறக்கூடியவர்களாக தனுசு ராசிக்காரங்க இருக்கிறது ஒரு விஷயமாக இருந்தாலும் மிகப்பெரிய நல்ல அதிர்ஷ்டமும் நல்ல மாற்றங்களும் ஒரு அதிர்வலைகளும் நிறைய நற்பலன்களும் ஏற்படக்கூடியதாக இந்த குரு வக்ரம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 மாதங்கள் உங்களுடைய 116 நாட்கள் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகளும் அப்படிங்கிறது கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் 6ஆம் இடத்துல வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது குருவானவர் மறைவு ஸ்தானத்துக்கு போய் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கிறார். அதை மாறி இப்போது 6ஆம் இடத்துக்கு இந்த ரோக குரு உங்களுக்கு நன்மை குரு வக்ரம் அடைகிறது. அந்த வக்ரமே ரோகத்திலே குரு வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல இடத்தில் வக்ரம் அடையும் போது, ஒரு மோசமான இடத்துல வக்ரம் அடையும் போது குரு வக்ரம் இந்த 116 நாட்கள் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய உயரத்தை நோக்கி இந்த 6ஆம் இடத்து வக்ரம் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறது. அது ஒரு நல்ல விஷயம். ஃபஸ்ட்டு ஒரு 6ஆம் இடத்துல குரு வக்ரம் அடைகிறது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 116 நாட்கள் மட்டும் அல்லாமல் குரு வக்ரத்தை சரியாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வளர்ச்சியும் பிரம்மாண்ட வெற்றியும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது. நிறைய பேருக்கு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு விபத்து ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்து ராகு ஒரு அர்த்தாசிரம ராகுவாக இருந்தாலும் நிறைய பொருளாதார மாற்றங்கள் பொருளாதார விஷயத்தில் அள்ளி கொடுக்குற விஷயம்லாம் கொடுக்கும். ஆனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு 3 வருட காலங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 1 வருட காலங்கள் இந்த குருவானவர் இந்த ராகுவானவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் அடுத்த வருகின்ற அர்த்தாசிரம சனியினாலேயும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறது எண்ணத்தில் வைங்க. 4ஆம் இடத்து ராகு உங்களுக்கு நல்லது பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அதிர்ஷ்டங்களும் பொருளாதார விஷயங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அதற்கு ராகு ஒரு சர்ப கிரகம் அப்படிங்கிறது மனசில் வச்சுருக்கிறதுனால ஒரு நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படிங்கிற விஷயத்தில் வண்டி வாகனத்தில் டாக்குமெண்டேஷனில் உங்களோட தாயார் உடல்நிலையில் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த 10ஆம் இடத்து கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பதவி பட்டம் புகழ் அப்படிங்கிறது கிடைத்தாலும் அதனால் ஒரு சில விரக்தி அடையக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சேலரி கிடைக்காம இருக்கும், ப்ரொமோஷன்ஸ் கிடைக்காம இருக்குது, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள தொழிலில் நடக்காமல் இருக்கலாம், வேலையில் இருக்கிற நடக்காமல் இருந்திருக்கலாம். அப்படிங்கனால இவ்வளோ செஞ்சு பிரயோஜனம் இல்லையேங்கிற ஒரு மன விரக்தியை கொடுக்கக்கூடிய இடத்துல 10ஆம் இடத்து கேது உங்களுக்கு கண்டிப்பாக வேலை செய்யுது. இருந்தாலும் உங்களுக்கு பட்டம் பதவி கொடுத்து அலங்கரிக்கக்கூடிய விஷயங்களும் அலங்கரிச்சே செய்வார். இவ்வளோ நாள் காத்திருந்த அந்த ப்ரொமோஷன்ஸு விஷயங்கள் எல்லாமே ஒரு அலைச்சலுக்கு பின் சரியாகும். சில பேருக்கு தொழிலில் ஒரு சில அலைச்சல்களை கொடுத்துட்டு நன்மை பலன்களையும் கொடுப்பார். இந்த 116 நாட்கள் உங்களுக்கு வீடு மனை யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியே ஆவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒரு புது வீடு புது மனை புது தொழில்
அப்படி ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாக்கியே தீரும். 3ஆம் இடத்துல சனி வக்ரம் அடையும் போது ராஜயோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். சனி வக்ரம் அடையும் போது 2ஆம் இடத்து பலனையும் கொடுப்பார். ஆனால் இந்த சனி வக்ரமானது 3ஆம் இடத்துல அடையும் போது புது முயற்சிகளை வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். உங்கள் இளைய சகோதர வழியில் ஒரு சில வெற்றிகளை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். உபஜயஸ்தானத்தில் வக்ரம் அடையிறது அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிலும் கிட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஒரு கணக்கில் கண்டிப்பாக ராஜயோக விஷயத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கொடுத்தே தீரும். புதிய விஷயங்களில் நல்ல மாற்றங்கள், வெளிநபர்களால் ஒரு சில சந்தோஷமான நிகழ்வுகள், பட்டம், பதவி, புகழ், பெயர் அப்படிங்கிறது இருக்குது. வெறுத்துட்டு போனவங்க எல்லாம் விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விரும்பி சேர்கிற இடத்துல நிறைய பேர் வெறுத்து ஒதுக்கி உங்களை போனவங்களாம் இந்த காலகட்டத்தில் சரணடைந்துருவாங்க. உங்களுடைய விஷயத்தை தனுசு ராசிக்காரங்க போல் ஒரு விஷயத்தை விடாமல் செஞ்சு விஸ்வரூப வெற்றியை பெறக்கூடியவங்கள இந்த 7.5 சனி சோதனையும் சாதனையாக மாற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக உருவாகும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரும் அருமருந்து அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியும் வெற்றியும் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ இந்த வீழ்ச்சியை பார்த்து 7.5 சனியில் பயந்து நிறைய துன்பங்களுக்கு ஆட்பட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, யார் நம்மளுக்கு கூட இருந்தாங்க, யாரோடைய வலிகளை தாங்கிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம். நிறைய வெகுமதிகள், புகழ், பெயர் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அர்ஜுனனுக்கு வில்லு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஜாதக பலனில் தனுசு ராசி அர்ஜுனனுடைய ராசியாகவே இருக்கிறதுனால காரியங்களில் ரொம்ப உன்னிப்பும் கவனமும் அடைந்து வெற்றி பெற்றே தீர்வீர்கள். ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது செய்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறது தீர்க்கமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உண்டு. அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய வெற்றி இந்த காலகட்டத்தில் சாத்தியம் அடையும். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே ஆகக்கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உருவாகும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உருவாகுவீங்க. சில இடத்துல நன்மை தீமைகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறதுனால வாழ்க்கையில் அது சில விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக சந்திச்சே தீரணும். ஒரு இசிஜி ரிப்போர்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட அப் அண்ட் டவுன்ஸ் இருந்தால் தான் நம்மளை உயிர் வாழவே முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய நன்மை தீமைகள் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல் பலன்களே உங்களுக்கு கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு நிதர்சன உண்மை. அந்த உண்மையை புரிந்து கொண்ட தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய யுக்தியையும் திறமையும் பயன்படுத்தி இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு வளர்ச்சி பாதைக்கு கண்டிப்பாக வந்தே தீர்வீர்கள். இந்த தனுசுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல வக்ரம் அடையும் போது நோயினால் தீவிரமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களாம் இப்போ கொஞ்சம் நோய் சீரடையக்கூடிய உடல்நிலை மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும். இது வரைக்கும் நோய் பிணி பீடையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் அது விலகக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுடைய மறைமுக எதிரிகளால் துன்பப்பட்டு கொண்டிருந்த இந்த செய்வினை, சூனியம், ஏவல் அப்படின்ற 7.5 சனி காலகட்டத்தில் ஒரு சில பேர் அது பாதிப்புகள் இருந்தால் அது விலகக்கூடிய காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தை சொல்லலாம். தன்னை போல விலகி உங்களுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருந்த விஷயங்கள்லாம் தடைகள்லாம் தகர்த்தேறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. இவ்வளோ நாள் மிகப்பெரிய சுமைகளை தாங்கி கொண்டிருந்தவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறது தேடி வரும். இது தசாபுத்தி ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி. ஒருவேளை உங்களுக்கு யோக திசையாக இப்போ நடந்துட்டு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நற்பலன்களை கொடுக்கும். ராகு சனி கேது திசை, ராகு திசை சனி திசை அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு சில கெடு பலன்களை கொடுத்தாலும் யோக திசையாக அது இருந்துச்சுன்னா ராகு சனி மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க கண்டிப்பாக காத்திருக்கும். இந்த காலகட்டத்தை தசாபூத்தி தான் மிக முக்கியமானது. கோச்சார ரீதியாகவும் இந்த குரு பக்ரம் உங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். மிகப்பெரிய மின்னுவதற்குரிய ஒரு காலகட்டம். எப்படி தங்கத்தை நெருப்பில் இட்ட போது 7.5 சனியில் துடித்து கொண்டிருந்தீர்களோ இப்போ தங்கம் போல் மினுமினுக்க போகிறீர்கள். அதுக்கான அவுட்புட் இப்போ கண்டிப்பாக கொடுத்துரும். மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு, அவங்களுடைய ஆசி அப்படிங்கிறது
அவங்களுடைய சப்போர்ட், அவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு துணை புரியும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய காரியத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு திறமையாக அடிக்கக்கூடியவர்களாகவும் இறங்கி அடித்து ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. அப்படிங்கிறதுனால உங்கள் வெற்றி உங்களுக்கு அருகிலே இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல முடியும். இந்த 116 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம். இதை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி, கடவுளுடைய ஆசியுடன் மிகப்பெரிய உயரத்தை கண்டிப்பாக சத்தியமாக அடைந்தே தீருவீர்கள். ஆனால் வண்டி வாகன விஷயத்திலும், தாயார் விஷயத்திலும், வீடு மனை வாங்கக்கூடிய டாக்குமெண்ட் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதை மறுபடியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கவனத்துக்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறதுனால இதை சொல்கிறேன். இந்த தனுசு ராசிக்காரங்க வழிபாடாக வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை கொண்டக்கலை சாத்தி வழிபட்டு வர்றது மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதே மாதிரி ராகு 4ஆம் இடத்துல இருக்கும் போது காளியம்மனின் வழிபாடு அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை தோறும் வச்சுக்கோங்க. இந்த குரு ஓரையில் நீங்கள் உங்கள் வீட்டில் வழிபடுறது அப்படிங்கிறது கண்டிப்பாக நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு குலதெய்வ ஆசி, குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ரமானது நன்மை பலன்களே கொடுக்க ஐஸ்வர்யங்களும், அனைத்து ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.